ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சூட்ட சூட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல எல்லாரும் த்ரெட் செரமனில த்ரெட் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வார்டு வந்து ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ சீனியர் அக்கா வந்து என்னடா இங்கே நின்று பண்ணிட்டு இருக்க, அங்கே போய் த்ரெட் கட்டிக்கோ அப்படின்ட்டு சொல்ல, அக்கா அங்கே நிறையா பேர் இருக்காங்க, கூட்டமாக இருக்குது, நான் அப்புறம் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிரைட் வந்து அதெல்லாம் பரவாயில்ல வாடா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒன்று நம்ம பிரேம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து உட்காரு, நான் உனக்கு ட்ரெட் கட்டி விடுறேன் அப்படின்ட்டு கட்டியும் விடுறாரு. கட்டி விட்டுட்டு சொல்கிறாரு, இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரிடா அப்படின்ட்டு சொல்ல, இவனும் நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அதுக்கப்புறம் எங்களை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணு, நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு பிரேம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவனும் போஸ் காமிக்கிறான். அப்படியே அங்கே சீன் முடியுது. அடுத்த நாள் வந்து நம்ம கோங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. சீனியர் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு ஏதாவது புரியலையா, புரியலன்னா கேளுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஓட் கை தூக்கிட்டு எனக்கு புரியல அப்படின்ட்டு சொல்கிறான். என்ன புரியல அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் சொல்லி கொடுத்தது எதுவுமே புரியல அப்படின்ட்டு சொன்னோடனே, டேடா ஸ்நாக்ஸை சாப்பிடு, அப்பயாவது உன் மூளை கொஞ்சமாவது வேலை பார்க்கும் அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஓட் சொல்கிறான், ஐயோ இந்த காலேஜுக்கு அட்மிஷனுக்கு தான் கஷ்டப்படுவேன்னு பார்த்தா இப்போ நான் கிண்டர் கார்டனுக்கே போயிடலாம் போலயே அப்படின்ட்டு அவன் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்போ எம் சொல்கிறான், நான் வேணா உனக்கு கேஜியில் சேர்த்து விட்டுருவாடா அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டியூ சொல்கிறான், ஏன்டா எக்ஸாம் சீக்கிரமாக முடிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு ட்ரிப் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, ட்ரிப்பா அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஓ உங்களுக்கு தெரியாதா அதை பற்றி? என்கிட்ட சீனியர் சொன்னாங்க, நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பீச்சுக்கு ஒரு ட்ரிப் இருக்கான். எங்கே இருக்கும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு, தெரியல ஏதாவது பீச்சில் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம எம் கேட்குறா, அது எப்படி ஜாலியாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? நம்ம சீனியர்ஸ் ஏதாவது நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்களோ? நான் இதில் வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல, எல்லாரும் என்ன எங்களை விட்டு நீ தனியாக ஜாலியாக இருக்க போறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓட்ஸ் சொல்கிறான். ஆனா எனக்கு நல்லா தெரியும் நம்ம மேலா வருவா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஏன் அப்போ நானும் வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். அப்போ இவங்களாம் பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம சீனியர்ஸ் வராங்க. வந்து டீம் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சொல்ல, நம்ம டீம் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, உங்கள் ஜூனியர்ஸ்க்கு எக்ஸாமில் என்னென்ன வரும், எப்படி படிக்கணும், ஏதாவது சொல்லித்தாங்களே அப்படின்ட்டு கேட்க, நம்ம அருட் சொல்கிறான், அது 2 வருஷம் முன்னாடி எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. நாங்க படிச்சப்போ, அந்த கிளாஸ்ல வெறும் 5 பேர் மட்டும் தான் ஏ எடுத்தாங்க. நாங்கள்ல பாதி பேர் எஃப் தான் எடுத்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்டின்ட்டு க்யூட்டா சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அதனால பேப்பர்ல நான் ப்ரேயர் எழுதி வச்சுட்டேன். எல்லாமே நல்லதா போணும் அப்டின்ட்டு எழுதி வச்சுட்டேன். கடைசியா எனக்கு சி கிடைச்சது அப்டின்ட்டு சொல்ல நம்ம பிரைட் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்னா, டீச்சரோட ட்ராயிங்க ஆன்சர் ஷீட்ல வரைஞ்சு வச்சேன். எல்லாத்தையும் நான் கரெக்ட்டா வரைஞ்சேன். அவரோட வெள்ள முடிய கூட நான் பேப்பர்ல வரைஞ்சேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம அருட் என்ன ஸ்கோர் கிடைச்சது அப்படின்னு கேட்டா, எனக்கு எஃப் கிடைச்சது அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம அருட் சொல்றான், நம்ம ப்ரொஃபசர் என்ன சொன்னாரோ அதுலேருந்து தான் கேட்பாரு. வேற எதுவும்லாம் கேட்க மாட்டாரு. நீங்க எக்ஸாம் எழுதலன்னா அடுத்த வருஷம் உங்க ஜூனியர்ஸ் கூட வந்து நீங்களும் உட்காந்து திருப்பி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு எழுதுங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம டீம் சொல்றா, ஏன்டா மோட்டிவேட் பண்ண சொல்லி கூப்பிட்டா டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. சரி நான் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிரைட் சொல்லிட்டு, கை ஜாயின் பண்ணிடுங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, எல்லாரும் சந்தோஷமா நீண்ட வாழ்க்கைய வாழணும் அப்படின்ட்டு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாரு. இப்படியாட்டா எக்ஸாமுக்கு விஷ் பண்ணுவ அப்படின்னு கேட்டா, நம்ம பிரைட் சொல்கிறான், நானே எக்ஸாமில் பாஸ் ஆகலை, நான் எந்த தைரியத்தில் இவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நம்ம அருட் சொல்கிறாரு, இது வேணால் சின்ன விஷயமா தான் இருக்கலாம், அதில் நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க இந்த காலேஜ விட்டு போனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரே இருக்காது. எந்த கம்பெனியுமே உங்கள வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாரி எந்த பொண்ணும் உங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, பாருக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ தான் குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்கணும். டீச்சர் வெளில தட்டி அனுப்புற வரைக்கும் நீங்க கிளாஸ் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கணும். எப்பவுமே உங்க ஃப்ரெண்டோட காச தான் நீங்க வாங்கிட்டு இருந்திருக்கணும். யாருமே உங்க கூட வெளில சுத்தவும் வரமாட்டாங்க.
அப்படின்ட்டு சொல்ல நம்ம பிரைட் கேட்குறான், "என்ன பிரேம பத்தி சொல்றியா?" அப்படின்ட்டு. "இல்லடா உன்ன பத்தி தான் சொல்லிட்டுருக்கேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. "சரி, நீங்க லெக்சர் நோட்ஸ மட்டும் படிங்க போதும். உங்களால முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம பாங்கன் போய் வந்து, "ஏய் ஏய் ஏய் என்னடா பண்ணிட்டுருந்தீங்க? சீனியர்ஸ் அவ்ளோ சிரிச்சு சிரிச்சு உன்கிட்ட பேசுறாங்க. நான் அவங்கள இப்படி பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அவ ப்ரே கிட்ட சொல்றா, "நம்ம பியர் சிரிச்சா கியூட்டா இருக்கார்ல" அப்படின்ட்டு. உடனே நம்ம ப்ரே சொல்றா, "இல்ல அவர் சீரியஸா இருந்தா தான் எனக்கு புடிச்சிருக்கு" அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம சீனியர்ஸ் எல்லாம் டீச்சர் கிட்ட சைன் வாங்கறதுக்காக உட்காந்துருக்காங்க. அவரும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு, "உங்கள நான் ஒண்ணு கேட்கவா?" அப்படின்ட்டு கேட்டுட்டு கேட்குறாரு. "எதனால இந்த ட்ரிப் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்?" அப்படின்ட்டு கேட்க நம்ம அருட் சொல்றா, "இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்க வைக்கிறோம். இதனால அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லதும் பண்ண கத்துக்குவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்க சொல்ல இந்த மாரி நாங்க பண்ணோம். இன்னுமே எங்க வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத மெமரியா இருக்கு. அதே மாரி இந்த ஃபீலிங் எங்க ஜூனியர்ஸ்க்கும் வரணும் அப்டின்ட்டு நாங்க ஆசைப்படுறோம். உங்களால சைன் பண்ணி கொடுக்க முடியலனா கூட பரவால்ல. எங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஏன்னா இந்த ஜூனியர்ஸ நெனச்சா நாங்க கொஞ்சம் பாவமா இருப்போம். எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கலையே! அப்டின்னு தான் நாங்க ஃபீல் பண்ணுவோம். அவங்க ஒரு தடவ தானே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்க முடியும்." அப்டின்ட்டு கேட்க, நம்ம டீச்சரும், "ஆமா நான் கூட இந்த மாரி ட்ரிப் சொல்ல தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்தேன்." அப்டின்ட்டு சொல்லிட்டு சைன் போடுறாரு. பாருங்க சைன் போடுறதுக்கு என்ன ரீசன்? இவங்களும் வந்து தேங்க் யூ சொல்லிட்டு வெளில வராங்க. அப்டியே அங்க சீன் கட் ஆகுது. ஹாரிஸ் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு நின்னுட்டுருக்கான். அப்ப நம்ம காங் வரான். "ஏன் பிரியாணி இன்னைக்கு நீங்க பிங்க் மில்க் குடிக்கலையா?" அப்படின்னு கேட்க, "கடை மூடி இருக்கு" அப்படின்ட்டு சொல்றாரு. "சரி நான் ஒண்ணு கேட்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு காங் கேட்குறான். "வேற யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு பிங்க் மில்க் பிடிக்கும்?" அப்படின்ட்டு கேட்க, "என்ன நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணுமா?" அப்படின்னு நம்ம ஹாரிஸ் கேட்குறாரு. "இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. அதான் நான் கேட்குறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு வேற யார்கிட்டயும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு பிங்க் மில்க் பிடிக்கும் அப்டின்ட்டு. அவன் வந்து இல்ல அப்டின்னு சொல்றான். சரி நீங்க அன்னைக்கு அழுதது யாருக்கு தெரியும்? அப்டின்னு கேட்க, யாருக்கும் தெரியாது. சரி வேற யாருக்கெல்லாம் தெரியும் உங்களோட நிக்நேம் வந்து ஐ ஓன் அப்டின்றது? யாருக்கும் தெரியாது காங்பாங் அப்டின்னு சொல்லிட்டு, யாருக்கிட்டயும் நீ இத சொல்லாத. இல்லாட்டி அப்டின்ட்டு சொல்றதுக்குள்ள நம்ம காங்பாங், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹாரிஸ் கேட்குறாரு, "உனக்கு என்னைக்கு கால்குலஸ் எக்ஸாம் இருக்கு?" அப்படின்ட்டு. அவன் வந்து வெட்னஸ்டே அப்படின்ட்டு சொல்றான். ஓகே அந்த டீச்சருக்கு வந்து பேரலல் கிராஸ் செக்ஷன் அப்படின்ற டாபிக்லேருந்து எடுத்து குடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால அதில டாப்பிக்க வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு எடுத்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரு கிளம்பிடுறாரு. இவனுக்கு செம்ம சந்தோஷம். அரித பத்தி எல்லாமே இவனுக்கு தான் தெரியுது அப்படின்ட்டு கட் ஆகுது. இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. எல்லாரும் எக்ஸாம எழுதுறாங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரிப் லைனா ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போக பஸ் நிக்கிது. அப்போ நம்ம க்ரீம் அக்கா கிட்ட எல்லாரும் வராங்க. வந்து "நீங்கலாம் நம்பர் 4 பஸ்ல ஏறிக்கோங்கடா" அப்படின்ட்டு சொல்ல, நம்ம எம் கேட்குறான், "அக்கா இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹார்ஷா இருக்குமா?" அப்படின்ட்டு. "இல்லடா அப்படிலாம் இருக்காது" அப்படின்ட்டு சொல்ல, "ஆ ஓகே" அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அக்கா, "என்னடா பயமா இருக்கா?" அப்படின்ட்டு கேட்க, "இல்ல இல்ல. ஆமாக்கா. பயமா தான் இருக்கு" அப்படின்ட்டு வந்து சொல்றான். காங் சொல்றான். அவங்க அப்பா வந்து இவன் வந்து ஆல்கஹால்லாம் குடிச்சிட்டு மட்டையாயிடுவான் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. இல்லாட்டி வந்து அவன் முதுகு உடையிற வரைக்கும் புஷ்அப்ஸ் போட சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படின்ட்டு சொல்ல நம்ம எம் சொல்றான். அது எங்க அப்பா இல்ல பயப்படுத்து. நான் தான் பயப்படுறேன். அப்படின்ட்டு வந்து சொல்றான். உண்மையா அவன் பயந்த மாதிரியே இருக்கானா? உடனே நம்ம க்ரீமாக்கா, "அங்க பாரு சீனியர்ஸா எப்படி வராங்க. இது ஜாலியா தான் இருக்கும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா நம்ம சீனியர்ஸ் ரொம்ப கேஷுவலா வராங்க. அப்ப நம்ம மேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு, "ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு செல்ஃபியும் எடுக்குறாங்க. அப்ப நம்ம பாங் சொல்றா, "ஏய் நம்ம சீனியர் சூப்பரா இருக்காங்க நீ" அப்படின்ட்டு. உடனே நம்ம மே, "ஏய் சவுண்ட் கம்மி பண்ணி கேட்டுற போறாங்க" அப்படின்ட்டு சொல்றா. அப்ப நம்ம பிரேமும் சொல்றா, "ஆமா. அழகா தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் டைப் இல்ல" அப்படின்ட்டு சொல்றா. "அப்போ உன் டைப் என்ன?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம மே சொல்றா, "அவ இவ்ளோ அழகா இருக்கால்ல, டைப் வந்து செம்ம சூப்பரா தான் இருக்கும்" அப்படின்ட்டு. "யாருக்கு என்னவா இருந்தா என்ன? எனக்கு பிரியரித்த பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி செல்ஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இவங்கள காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹோஸ்ட் சொல்றா, "பார்றா அந்த பொண்ணு சீனியர்ஸ்லாம் ஆடா இருக்க சொல்லும்.
ஐயோ! ஏன் இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்கன்னா, இப்ப அவங்க சாஃப்ட்டா பேசின உடனே, அவங்க பின்னாடி போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் நம்ப காங்காவ கூப்பிட்டு, "டேய்! நீ உன் ஷர்ட்ட கழட்டுறா, உன் சிக்ஸ் பேக்ஸ் காமி, எல்லா கேர்ள்ஸும் உன் பின்னாடி வந்துருவாங்க." அப்படின்ட்டு சொல்ல நம்ம காங் சொல்றான், "எனக்கு ஸ்விம்மிங்கே பிடிக்காதுடா" அப்படின்ட்டு. "ஏன்டா? ஒரு ட்ரெஸ்ஸ தானே கழட்ட சொன்னேன்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்க, நம்ம சீனியர்ஸ் வந்து பின்னாடி நிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையா இருக்கு போல. சரி நம்ம சீக்கிரமாவே அங்க போயிடுவோம் அப்டின்ட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம பிரேம் சொல்றான் ஓட்ட பார்த்து. ஓட்டு வந்து ஒரு கண்ணாடி போட்டுருக்கானா, கண்ணாடி போட்ட பையனே உன் கண்ணாடி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. உடனே எம் வந்து பயந்துடுறான். பாத்தியா நம்ம திருப்பி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்டின்ட்டு. டேய் இல்லடா அவங்க சும்மா நம்மள கிண்டல் பண்ணிட்டு போறாங்க அப்டின்ட்டு சொல்லிட்டு பஸ்ல ஏறுறாங்க. இப்போ பீச்சுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பஸ் விட்டு இறங்குறாங்க. அதே மாரி நல்லா ஜாலியா விளையாண்டுட்டும் இருக்காங்க. இங்க வந்து சீனியர்ஸும் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்ப நம்ம ஹரித் என்ன சொல்றாருன்னா, "நீங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஆசையா இருந்தீங்கல்ல, அதனால நான் என்ன பண்றேன்னா, பாய்ஸ் நீங்க போய் ஸ்விம் பண்ணுங்க" அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் சந்தோஷமா எழுந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க கேர்ள்ஸுக்கு என்னன்னா அவங்க வர வரைக்கும் நான் உங்களுக்காக பாட்டு பாடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களும் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து எல்லாரும் அங்கே பாடுறா அவங்களாம் ஜாலியாக உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இங்கே தண்ணியில் உட்காந்து இந்த வெயிலில் குளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லலாம். காங் வந்து ஏதோ டென்ஷனாக பார்க்குறான். எழுந்து போகிறான். போயிட்டு நாங்கள் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்க என்னடா உனக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு அரித் கேட்குறாரு. நீங்க பண்றது நல்லாவே இல்ல. நாங்க அங்க இந்த வெயில் தண்ணீல குளிச்சுட்ருக்கோம். இவங்க மட்டும் இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்படின்னு கேட்க, இந்த சின்ன இத கூட உன்னால பண்ண முடியலன்னா, உன்னால வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாதே! அப்படின்னு சொல்ல, நம்ம காங் சொல்றா, என்னால எல்லாமே பண்ண முடியும். எனக்கு தெரியும் நீங்க பண்ற சிலது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நீங்க பண்ற பாதி எதுக்கு நாங்க பண்றோன்னே எங்களுக்கு தெரியல. அப்படின்னு சொல்ல, நம்ம அருண் கேட்குறாரு, அப்போ உன்னால எல்லாமே பண்ண முடியும் தானே! சரி, நீ என்ன பண்றன்னா, உன் தலை ரொம்ப சூடா இருக்குல்ல, போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணீல முக்கி சில்லுன்னு ஆக்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு. இவனும் போறான். சரி வாங்க, வாங்க. நம்ம திருப்பி பாட்டுக்கு போலாம். அப்படின்னு க்யூட்டா வந்து சொல்றாரு. அவங்களும் உட்காந்து பாட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம காமிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள போறான். போயிட்டு தண்ணிக்குள்ள முழுகிடுறான். யாராவது நீங்க ரொம்ப நம்ம ஒரு வேளை ட்ரமாட்டிக்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நம்ம யோசிச்சுக்கோங்க. அருட் பொண்ணுங்களுக்காக பாட்டு பாடுனனால, இவன் வந்து நம்ம இதுக்கப்புறம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. செத்து போயிடணும் அப்படின்னு தண்ணிக்குள்ள போற அளவுக்கு இருக்கான். அண்ணே நம்ம ஹாரித் அவன் முழுங்குனத பார்த்துட்டு ஓடியாந்து காப்பாத்துறாரு. என்னாலலாம் நீ சாவக்கூடாதுடா. ஓகேவா? அப்டின்ட்டு கேட்க, ஏதாவது வலிக்குதா? அப்டி இப்டின்னு கேட்குறாரு. நான் பரவாயில்ல தான். எப்படி நீ ஓகேவா இருக்க முடியும்? நீ தண்ணிக்குள்ள முழுகுனத நான் என் கண்ணால பார்த்தனே! அப்டின்ட்டு சொல்ல, நீங்க தானே என்ன சில்லுன்னு ஆக்கிக்கோன்னு சொன்னீங்க. அப்டின்ட்டு சொல்ல, என்னவாம்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ செத்துருன்னா நாங்கலாம் என்ன பண்றது? கொஞ்சமாவது மூளைய யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே எல்லாரும் வந்து, "நீ ஓகேவாடா? பிஎல் ஓடி வந்து உன்ன காப்பாத்துனதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்தோம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சரி வாங்க போலாம்." அப்படின்ட்டு வந்து போறாங்க. இப்போ பெட்ரூம்ல இவங்கலாம் உட்காந்துட்டுருக்காங்க. நம்ம ஓட்ஸ் சொல்றான், நீ அப்படி பண்ணியிருக்கவே கூடாதுடா. பாரு இப்போ உன்னால நம்ம யாருமே வந்து ஆல்கோஹால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க." அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம டியூ சொல்றான். ஆமாண்டா நம்ம ஆல்கோஹால் குடிச்சா அவங்களுக்கு நம்மள பார்த்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்படின்ட்டு சொல்ல, இல்ல நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்தா எப்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். பீச்சுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாமலாம் என்னால இருக்க முடியாது. நான் போயிட்டு அடிச்சுட்டு வரேன். நம்ம யாருக்கும் தெரியாம பண்ணலாம். அப்படின்ட்டு ஓட்ஸ் சொல்றான். உடனே கேட்குறான். ஏய் இது நல்ல ஐடியாவே இல்லடா. நான்லாம் வரல. இப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படின்ட்டு சொல்ல, இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படின்ட்டு போறான். போயிட்டு எடுத்துட்டும் வந்துட்டான். எங்கேருந்து டாய் அடிச்ச? அப்படின்னு கேட்க, நான் சீனியர்ஸ் கிட்ட இருந்து திருடிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். அவங்க தான் நம்மள குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களேடா! அதனால நாங்க பிரச்சனையில மாட்டிக்க போறோம் அப்படின்ட்டு சொல்ல, எனக்கு மட்டும் இல்லடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவங்களும் வந்து குடிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்ல, யாரு? அப்படின்ட்டு கேட்குறாங்க. பார்த்தா நம்ம மெய்.
அவங்கலாம் வந்து வராங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ நம்ம பிரியவ பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறா. "நீ இவ்ளோ அழகா இருக்க. ஏன் உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல?" அப்படின்ட்டு கேட்க, அவளும் வந்து சிரிக்கிறா. உடனே நம்ம சொல்றா, "நீயும் காங்கும் வந்து சூப்பரா இருக்கீங்க. யுனிவர்சிட்டியோட ஸ்டார் அண்ட் மூன். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா நல்லா கியூட்டா இருக்கீங்க." அப்படின்னு சொல்ல, நம்ம பிரைஸ் சொல்றா, "அ உண்மையா சொல்லணும்னா, எனக்கு வந்து பாய்ஸ பிடிக்காது." அப்படின்ட்டு சொல்ல, எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்புறம் அவ சொல்றா, "நம்ம மே அண்ட் பாங்க பார்த்து, நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நான் உங்கள ஃப்ரெண்ட்ஸா தான் பார்க்குறேன்." அப்படின்ட்டு சொல்ல, நம்ம மே சொல்றா, "இவ்வளோ அழகான பொண்ணுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கா. அப்ப பார்த்தா டோர வந்து நாக் பண்றான். யாரு? அய்யய்யோ! மாட்டிக்கிட்டோம் அப்டின்ட்டு இவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் எக்ஸ்ட்ரா ஒரு கீ வச்சிருக்கான்ட்டு. அவனும் உள்ள வந்து பார்த்தா, இவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவனும் வெளில போயிடுறான். நம்ம காங்க பின்னாடியே தொரத்திட்டு போயிட்டு, "அரித், அரித் சாரி" அப்படின்னு சொல்றான். "எனக்கு தெரியும். நாங்க நீங்க சொன்னத வந்து மதிக்கல. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க. இந்த மாரி எதுவுமே நடக்காம நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்றா. உடனே அரித் சொல்றான். "நான் என்ன சொன்னாலும் நீ செய்வல்ல?" "செய்வ" அப்படின்ட்டு இவன் சொல்ல, "நாளைக்கு உங்க யாருக்குமே எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. நாளைக்கு வச்சிருந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். அண்டு உனக்கு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு. தயவு செஞ்சு என் கண் முன்னாடி வந்துடாத. நீங்க பண்ணத பார்த்தாவே தெரியுது. உங்களுக்கு எங்க மேல சுத்தமா ரெஸ்பெக்ட் இல்ல" அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. எல்லாரும் இந்த ரூம்குள்ள உட்காந்துருக்காங்க. எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம சொன்னா, எத பத்தியுமே கவலைப்படாம, "ஏய் ஏதோ நான் தான்டா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம்" அப்படின்ட்டு. உடனே எல்லாரும், "ஏன்டா நம்மளால தான் இத்தன பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம கேட்குறா, "சரி இன்னைக்கு நைட்டு நம்ம ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல, என்ன பண்ணலாம்?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம சொல்றா, "அதையும் இன்னைக்கு நம்ம சீனியர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல" அப்படின்ட்டு. "இல்லையே அதான் வந்து கேன்சல் பண்ணல" அப்படின்ட்டு சொல்ல, "எனக்கு எதுவுமே தோணலடா" அப்படின்ட்டு என் சொல்றா. உடனே நம்ம சொல்றா, "ஏய் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வேணா காங்கும், அருத்தும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் பேசினாங்கல்ல, நம்ம காங்கோட அருத்த வந்து ஒய்ஃப் ஆக்கிடுவேன்" அப்படின்ட்டு சொன்னானே, அத வேணா நம்ம நடிச்சு காமிக்கலாமா? அப்படின்ட்டு கேட்குறான். வந்து, "இது நல்ல ஐடியா மாரியே எனக்கு தெரியலடா" அப்படின்ட்டு சொல்ல, "நம்ம வேணா இந்த சீன் பண்ணலாமா?" அப்படின்ட்டு வந்து எல்லார்கிட்டயும் சொல்றா. இப்போ ட்ராமா ஏதாவது நம்ம பண்ணோம்னா, அது உண்மையான ஸ்டோரிய பின்பற்றி தான் இருக்கணும். இது வந்து உண்மையான கதை தான். நம்ம சும்மா ஃபன்னுக்கு தானே பண்றோம். கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் ஆகும். என்ன நம்புங்க சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்குறேன். "இதுக்கு உனக்கு ஓகேவாடா?" அப்படின்ட்டு. இவன் என்னையும் கண்டுக்காம, "என்ன தோணுதோ அத பண்ணுங்க" அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம இருக்கார்ல, அவர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. முடிச்சதுக்கப்புறம் அவரும் கிளம்புறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். 2 பேர் மேல இருந்து நின்னு அந்த சீன வந்து திருப்பி பண்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, "என்னடா இத பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் உன்கிட்ட கேட்டேன். நீ கூட தலையாட்டி ஓகேன்னு சொன்ன. அதனால தான் நான் இத பண்ணிட்டேன்" அப்படின்ட்டு சொல்ல, சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. இவங்க இத பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சீன வந்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அருட் வந்து, "போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு இது காமெடியா இருக்கா? எங்களுக்கு இது காமெடியாவே இல்ல. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இத வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? போதும் ஸ்டேஜ்லேருந்து இறங்குங்கடா" அப்படின்ட்டு சொல்ல அவங்களும் இறங்குறாங்க. "உங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். எல்லாரும் தலைய கீழ வைங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே லைட்டா வந்து கட் ஆகுது. பார்த்தா மூவி மாரி ஓடுது. அதில பார்த்தா நம்ம சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஏதாவது ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க போல. நம்ம அருள் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்க பண்ணது எல்லாமே எங்களோட டியூட்டி தான். இது வந்து ரொம்ப பெரிய டியூட்டி. 3 மாசம் நாங்க வந்து பண்ணோம். யாராவது கஷ்டப்பட்டிருந்தா, நாங்க உண்மையாலே சாரி. அண்ட் கடைசியா வந்து நீங்க எங்களோட ஜூனியர்ஸா இருக்க மாரி, நாங்க உங்களோட சீனியர்ஸா இருக்கலாமா? அப்படின்ட்டு வந்து நாங்க உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிறோம். ஸோ, நீங்க எங்கள உங்களோட சீனியர்ஸா இருக்க விடுவீங்களா? அப்படி இருக்க விடுவீங்கன்னா, பீச்சுக்கு வந்து எங்கள பாருங்க. உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்படின்ட்டு பாய் சொல்றாங்க.
எல்லாரும் அத கேட்ட உடனே வந்து பீச்சுக்கு போறாங்க. போய் பார்த்தா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அருட் வந்து பேச ஸ்டார்ட் பண்றாரு. எங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு கியர் குடுப்பாங்க. இதுதான் வந்து எங்களோட கடைசி டியூட்டி. உங்களோட கீஸ குடுக்க சந்தோஷமா வழி அனுப்பி விடுறோம். எங்களோட கடைசி டியூட்டிய நாங்க சந்தோஷமா பண்ணணும். நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துடுறாங்க. ஜூனியர்ஸ் ஒவ்வொருத்தவங்கள அவங்க மேல ஏறி நடந்து போணும். ஒவ்வொருத்தரா போறாங்க. அப்ப நம்ப காங் வரான். "சாரி அருள்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் வாங்குறான். டீர் தான் எல்லாருக்கும் வந்து கீர் குடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இவனும் வணக்கம் வைக்கிறான். "உன் பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, "காங்போ" அப்படின்னு வந்து சொல்றாரு. "ஆ, நீ தானே அது அன்னைக்கு அருளுக்கு வந்து எல்லாரும் பாட்டு பாடுற மாரி செட் பண்ண" அப்படின்னு கேட்க, "ஆமா" அப்படின்னு அவன் சொல்றான். "இது உண்மையாலே சூப்பரான ஐடியாடா. நீ வேணா அடுத்த வருஷத்துக்கு இந்த குரூப்போட லீடரா ஆயிடுறியா? அப்படின்ட்டு கேட்க, நானா? அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஆமா, நீ தான். சரி, நான் உனக்கு டைம் தரேன். நீ அத பத்தி யோசி. ஆனா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ இன்னுமே லீடர் ஆகறதுக்காக நான் வந்து உனக்கு ஒரு ஸ்பாட்ட வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்ட்டு சொல்லிட்டு இதான் உன் கீர் அப்படின்ட்டு குடுத்துட்டு, கீஸ் வந்து இன்ஜினியர்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவனும் தேங்க் யூ சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். இப்ப நம்ம ஆரிட் வந்து தனியா உட்காந்துருக்கான் பீச்ல. இவன் வந்து பார்த்துட்டு வந்து உட்கார்றான். "நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றான். "என்ன?" அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. "இல்ல, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்" அப்படின்னு இவன் சொல்ல. "எதுக்கு?" அப்படின்ட்டு கேட்குறான் ஆரிட். "எதெல்லாம் நான் பண்ணி உங்கள கோவமாக்குச்சோ அதுக்கெல்லாம் சாரி" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம ஹாரிட் கேட்குறாரு. "நான் கோவமாவேன்னு தெரிஞ்சும் ஏன் அத பண்ண?" அப்படின்ட்டு. இப்போ உன்கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. நான் டயர்டா இருக்கேன். பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவன் போனோனே இவன் அப்படியே சோகமா முகத்த வச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா யாரோ இவன் காதுல ஜூஸ் பாட்டில் வைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாரிட். வேணுமா அப்படின்ட்டு கேட்க இவனும் அப்படியே பார்க்குறான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க சொல்ல ஏன் இந்த சீரியஸ் இவ்வளோ மோசமா இருக்காங்கன்னு தானே நினச்சோம். இப்போ பார்த்தா ஏன் இந்த ஜூனியர்ஸ் இப்படி பண்றாங்க? இவ்ளோ நல்ல சீனியர்ஸ போயிட்டு இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்களே! அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது இருந்தா அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.